எப்பொழுதுமே இந்த படிப்பினைகளை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிராக்டிக்கலான ஒரு உதாரணமாக குர்ஆன் எடுத்து சொல்ல நினைக்கிறேன். எப்பொழுதுமே நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அதை கடந்த பின்னால் தான் எங்களால் உணர முடியும். அதை கடந்த பின்னால் தான் உணர முடியும். பார்க்கிறவருக்கு உணரலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு அடுத்தவன் சொல்லி தெரியுது. எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அடுத்தவன் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வரது இருக்குது. இதுதான் மிகப்பெரிய ஒரு சோகம். இன்றைக்கு நிறைய பேருக்கு அதுதான். நிறைய பேர் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் அவனுக்கு தெரியாது. அடுத்தவர் சொல்கிறாரு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை பார்க்கணும் உங்களுக்கு என்று சொல்கிற நேரத்தில் இவன் உணர்றான், உண்மைதானே நல்லா தானே இருக்கிறோம். அது வரைக்கும் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் அவனுக்கு தெரியாது. இது பெரிய ஒரு தண்டனை. இது பெரிய ஒரு தண்டனை. அதனால தான் குர்ஆன் என்ன செய்தன்னு சொன்னால், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதை பேசிக்கொண்டே இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய தந்திருக்கிறான்னு உணர்த்தி கொண்டே இருக்கும் குர்ஆன். நீங்கள் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறான், கஷ்டத்துக்கு மத்தியில் நிம்மதியை தந்திருக்கிறான்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். காரணம் என்னென்னா, அதை தாண்டும் வரைக்கும் அந்த சந்தோஷம் நம்மளால் புரியவே புரியாது. எங்களுக்கே தெரியாமல் புரியாட்டி என்ன நடக்கும் தெரியுமா? எங்கள்கிட்ட சபர் இருக்காது, பொறுமை இருக்காது. பொறுமை இல்லாட்டி முதலாவது சப்ஜெக்ட் என்ன வரும் தெரியுமா? சுக்ர் இருக்காது, நன்றி இருக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பேசுகிற சந்தர்ப்பத்தை நீங்கள் கேட்கலாம், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால், அல்லாஹ் ஏதோ சோதிச்சிருக்கிறான், இன்ஷா அல்லாஹ் இன்றைக்காவது ஒரு நாள் தருவான். அப்படின்னா இன்றைக்கு உனக்கு ஒன்றுமே தரலை, இன்றைக்கு உனக்கு ஒன்றுமே தரலை, அல்லாஹ் தால சோதிச்சு கட்டிக்கிறானா, இதுக்கு புறவு இவருக்கு என்னது தருவாராம் என்று பேசக்கூடிய சங்கையற்ற வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட புள்ள பாப்பையனை நிறைய கஷ்டப்படுத்திக்கிறார் தான், ஆனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் தருவார்னு நம்புறேன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? உங்களோட மனைவி ஹஸ்பண்ட் என்னை நிறைய வேலை வாங்குறாரு தான், ஆனால் ஒரு நாள் தருவார்னு நம்புறேன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதனே இந்த வார்த்தையில் கவலைப்படுறான்டா, எல்லாம் படைச்சி உன்னோட வாழ்க்கையே நியமத்தண்டு தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் ஏனோ தெரிய சோதிக்கிறா, ஒரு நாள் தருவான்னு நம்புறேன்டா, உனக்கு தந்தது எப்பொழுதுமே உணர்வு வரவே வராது. காரணம் நீ அதை உணர்ற மைண்ட் செட்டில் இல்லை, உணர்வுடைய மைண்ட் செட்டில் இல்லை. இதுதான் மிகப்பெரிய தண்டனை. அதாவது நம்ம இருக்கக்கூடிய சந்தோஷத்தை இன்னொருவர் சொல்லி தெரியக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறது மிகப்பெரிய தண்டனை. இதுதான் குர்ஆன் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான இடம். ஹுஸ்னுல் தன்னி பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்தோடு பயணிப்பது. அல்லாஹ் உதவி செய்யறான்னு பயணிப்பதல்ல, அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கிறான் என்ற எண்ணத்தோடு என்ன செய்யுது பயணிப்பது. இந்த பயணம் நமக்கு விளங்கலைன்னா நீங்க குர்ஆனுடைய படிப்பினைகள் எல்லாத்தையும் தலைகீழாக்கிடுவீங்க, வேற மாதிரி புரிஞ்சிருவீங்க, வேற பிரார்த்தனைகள் கேட்க ஆரம்பிப்பீங்க. ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு 8000 ஒரு வண்டியை வச்சுட்டிப்பார். நம்ம பழகிற பாட்டியெல்லாம் எப்படி இருக்கும்? 80,000 ஃபீல் பண்ண வைக்கிற பாட்டியாக தான் இருக்கும். பெரும்பாலும் நம்மளுக்கு சூழ உள்ளவங்க அதிகமானவங்க நீங்கள் பார்க்கலாம், உலக கவலை உங்களுக்கு ஏற்படுது. நீங்கள் கஷ்டப்பட்டு வீட்டில் ஒரு பெரிய செலவழித்து 2 மாடி கூட கட்டிப்பீங்க, எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடுவீங்க. விருந்துக்கு கூப்பிட்டா என்ன செய்யணும்? இவன் உலகத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டுக்கிறான்னு விளக்குதா இல்லை? எது கஷ்டப்பட்டுக்கிறான்? உலகத்துக்கு. அவன்கிட்ட போய் எங்கே டைல்ஸ் எடுத்துன்னு கேட்குறது, இது இங்கே அவ்வளோ குவாலிட்டி போதாத மாதிரி நீங்கள் இங்கே இட்டாலியிட்ட டைல்ஸ் எடுத்துக்கலான்றது. அதோடு அவன் அந்த செலவழித்த 2 கோடியும் அப்படியே ஒரு வேஸ்ட்டாக உணர்வான். தண்ணி ப்ரெஷர் போதவான்னு கேட்குறது, மேலுக்கு இருந்து டேங்கை தூக்கி வானத்தில் வைங்கன்றது, விளங்கிட்டாங்க. அப்போ தான் ப்ரெஷர் என்ன செய்யும், பவராக வரும். பலகை எங்கே எடுத்தீங்கன்னு கேட்குறது, சரியா? இது எந்த தேக்கை எடுத்தீங்க, அது அவ்வளோ குவாலிட்டி போதும், இதை எடுத்தீங்களான்றது. இதில் செய்யணும். அது விட்டு விட்டு சாப்பாடு திணிச்சு வெளியே போனதுன்னு அவன் கவலையில் உட்காந்துருது. அவன் அந்த வண்டை கொடுத்தான் தானே, அதுதான் ஃபுல் கண்ட்ராக்ட் நாசமாக போனதுக்கான காரணம். 2 கோடிக்கு அப்புறம் அவனுக்கு கிடைச்ச என்ன கவலை ஏற்படுத்தினது யார்? இந்த உலக சிந்தனை உள்ளவர். அவன் தான் 2 கோடிக்கு செலவழித்து கஷ்டப்பட்டு கட்டிட்டான் தானே. என்ன செய்யணும்? உலகத்தில் நீங்கள் எவ்வளவு செலவழித்தாலும் ஒரு குறையோடு தான் அது இருக்கும், அது குறையோடு தான் இருக்கும். மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் கட்டிக்கிறீங்க, பொய்யும் இல்லையே, நல்ல முறை கட்டி அழகாக இருக்குது வீடு. ஏதாவது அவரே செலவேல உணர்ந்து இது இந்த இப்படி ஒரு பெருசாக நீங்கள் கட்டுற டைமில் ஒரு குறை வரத்தான் செய்யும். அந்த பில்டிங்கை பாருங்கள், இந்த பில்டிங்கை பாருங்கள், உலகத்தில் எவன் கட்டின பில்டிங்கில் ஒரு குறை இருக்கும். அதை சொல்லி அவரை ஆறுதல் படுத்தாமல் அவர் சுஜூத் செஞ்சாலும் கவலையோட சுஜூத் செய்கிற மாதிரி, வாழ்ந்தாலும் வைஃப்ட்ட உங்களோட ஃபேமிலியில் உள்ள பாஸ் போட்டு வேலை செஞ்சதுதான் டோட்டல் பிரச்சனைக்கு காரணம். சண்டை வார அளவு உணர்த்திட்டு போகிறோமா இல்லையா? தொழிலில் மற்ற இதிலெல்லாம் அந்த நியமத்தை அப்போ நமக்கு சூழ உள்ள பாட்டியெல்லாம் அந்த மாதிரியான ஆக்களாக தான் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் நியமத்தை உணர்வீங்களாமே? உங்களோட இருக்கிற வாகனத்தில் நியமத்தை உணர்வீங்களா? முதல்ல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி சொல்கிறான், உங்களோட பார்வையை திருப்புங்கன்றான். என்ன? நீங்கள் உங்களது 2 கண்களையும் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துக்களின் பக்கம் உங்கள் கண்களை நீட்ட வேண்டாம். உங்களோட கண்களை நீட்ட வேண்டாம். உங்களோட நஃப்ஸை
காலை மாலையும் அதுக்கார் செய்து கொண்டிருக்கக்கூடிய திக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களோடு பொறுமையாக வையுங்கள் என்றார். நீங்க கண்ணை திறந்தீங்கன்னா உள்ளம் திறக்கும், உள்ளம் திறக்கும், நிற்காது. ஒரு இடத்துல நிற்கும்னா கொஞ்சம் திறந்து பார்க்கலாம், அது நிற்காது. அது என்ன செய்யாது? நிற்காது. இது உங்களுக்கு குர்ஆனை நீங்க ஓதுகிற நேரத்தில் இந்த சப்ஜெக்ட் வந்து நிறைய தேடுங்க. உங்களை நீங்க பெரிய நியமத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களோட மனசை உறுதிப்படுத்துற மாதிரியான இடங்களை நிறைய தேடும். குர்ஆன் கூடுதலாக பேசுவது அதனை பேசும். கூடுதலாக அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித் ரசூலுல்லாஹ் 7 அந்த வசனத்தை சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் 7 உங்களுடைய அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்க என்ன செய்ய வெளிப்படுத்துங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் வழியற்றவராக இருந்தீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான். ஏழையாக இருந்தீர்கள், வசதியாக்கினான். அப்போ இதைத்தான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அனாதையாக இருந்தீர்கள், உங்களுக்கு புகலிடம் கொடுத்தான். இதுதான் அருள். இதை நம்ம அருளா நினைப்போமா? நினைச்சு பாருங்க. நான் அனாதையாக இருந்தேன், இப்போ வந்து கொஞ்சம் முன்னேறிட்டேன், இதை நம்ம அருளாக நினைப்போமான்னு கேட்டால் காரணம் நம்முடைய அந்த பொறுமையின்மையும் நன்றியின்மையும் இதெல்லாம் சின்னதாக பார்க்க ஆரம்பிக்கும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை மிக பெரிதாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ உங்களுக்கு சபர் வரும், சுக்ர் என்ன செய்வார். அன்புள்ள ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாம் சூரா சபா ஓதிக்கிறோம். சூரா சபா அது வந்து அதாவது யமனுடைய முக்கியமான ஒரு ஆட்சியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். சபா என்றதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கப்பட்டதாக ஒரு செய்தி வருகிறது. அது முஸ்னத் அஹ்மதில் சில அறிஞர்கள் அதை சஹீஹ் என்றாங்க, பலகீனம் என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த சபா என்றவர் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த பரம்பரையில் வந்த ஒரு மனிதர்களில் ஒருவர். அவருடைய பரம்பரையில் இருந்து சொந்த பிள்ளைகளாக அல்ல, பரம்பரையிலிருந்து 10 குடும்பத்தினர்கள் என்ன செஞ்சாங்க? உருவாகினாங்க. அதுல 4 குடும்பத்தினர்கள் சிரியா தேசம் வழியாகவும் 6 குடும்பத்தினர்கள் யமனிலும் என்ன செஞ்சாங்க? அவர்கள் இருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியில சொல்றாங்க. அன்புள்ள இந்த சபா பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ற சந்தர்ப்பத்தில் சொல்றான், இவங்க பெரும் ஆட்சி பிரதேசமாக மாறி இருந்தாங்க. இந்த சபா வந்து பெரும் ஆட்சி பிரதேசமாக மாறி இருந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சம்பவம் வரக்குள்ள அல்லாஹ் தஆலா சொல்றதுக்கு காரணம், அந்த சபா வழியாக வந்தவதான் அந்த அரசி, நம்ம பல்கீஸ் என்று சொல்றோமே, அந்த அரசி அந்த சபா வழியாக வந்தவங்க, அவங்க ஆட்சி புரிஞ்சு கொண்டு இருந்தாங்க. இந்த ஆட்சியில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மன்னர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பெரும் பிரதேசத்தில் உள்ள 2 மலைகள், இந்த மலை தொடர்கள் இருந்துச்சு. இந்த மலை தொடர்களை எல்லாம் கட்டுமான பணிகள் செஞ்சு அடைச்சி நீர்வீழ்ச்சிகளை தேக்குறாங்க. தேக்கி கடுமையான டேம் 2 என்ன செய்யுது? உருவாகுது. அதன் காரணமாக விளைச்சல் என்ன செய்யுது? தேவையான நேரத்துக்கு தண்ணீரை விட்டு விட்டு விளைச்சல் பெருகுது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பழம் பறிக்க தேவையில்லை, விழுந்து கொண்டே இருக்கும் என்ற அளவுக்கு விளைச்சல் பெருகி ஒரு நல்ல அதாவது நியமத்துக்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். எல்லாம் நியமத்தான், அல்லாஹ்வோட உதவி அல்ல, சோதனைகள். அல்லாஹ் நியமத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரும், கிட்டத்தட்ட வரலாற்றில் பார்க்கிறோம் 800-1000 வருடங்கள் அந்த மம்லக்கா அந்த ஆட்சி என்ன செய்து நின்று கொண்டே இருக்குது. இப்போ இப்படி இருந்த இவர்களுக்கு வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எப்பையும் நியமத்து பழகினா அடுத்தது அந்த மூசா சமுதாயம் என்ன கேட்டாங்க? யாரெல்லாம் என்னது இதை விட்டுட்டு எங்களுக்கு பருப்பு கீரை வெங்காயம் இதை தான் சொல்லி எதே மண்ணு செல்வாவா என்ன செஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த தன்மை அவர்களுக்கு உருவாகுது. அப்ப அல்லாஹ் கேட்டா அத்தஸ்தப்திலூன அல்லதி அத்னா பில்லதி ஹுவ கைர், நல்லதை மாத்தி நீங்க அதுக்கு குறைஞ்சதை கேட்குறீங்களேன்னு கேட்குறான். மனிதனுக்கு அது வரும் பாருங்க. நல்ல வசதியாக இருப்பான், என்டிக்கு பலகையால் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பான், நல்ல சில்வரில் சாப்பிட்டுட்டு இருப்பான், சட்டியில் போய் கடையில் சாப்பிடுவான். ஏன்னா என்டி பழைய காலத்தை ஞாபகப்படுத்துகிறோம். மனிதனுக்கு அந்த குழப்பம் வரும். அந்த வீட்டில் இதை வைக்கிற, இந்த வீட்டில் அதை வைக்கிறேன்னு ஒரு குழப்பம் மனிதனுக்கு எப்பயும் என்ன செய்யும்? வந்துகனே பழமை அப்படின்ற அடிப்படையில் வரும். அல்லாஹ் தஆலா சொல்ற இந்த அருள் மட்டுமல்ல இவங்களுக்கு செஞ்சிருந்தோம். இவர்கள் இங்கிருந்து சிரியாவுக்கு பயணிச்சாங்கடா, யமன்லேருந்து சிரியாவுக்கு பயணிச்சாங்கன்னா ஹிஜாஸை தாண்டி அப்படியே சிரியா வரைக்கும் போகிற அளவுக்கு குரன் லாகிரத்தை ஊர்கள் அமைச்சிருந்தோம். எப்படி ஊர்கள்னா வெளிப்படையான ஊர்கள், பெரிய பயணங்களை கட்டிக்கண்டு நிறைய உணவுகளை சேமிச்சுக்கன்னா போக வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. போனால் அடுத்த ஊர் என்று போற அளவுக்கான நிலைமைகளையும் சூழ்நிலைகளையும் நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? ஏற்படுத்தி இருந்தோம். எவ்வளவு தூரம் பயணம் என்பதில் அதில் நிர்ணயிச்சிருந்தோம். அவ்வளோ அழகான ஒரு இதை வச்சிருந்தோம். மனிதன் அந்த மாதிரி நியமத்தான இடங்கள் இருந்தால் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகணும்ட்டு அந்த இடத்துக்கு போகிறது இல்லை. எங்கேயோ காட்டு வழியாக தெரியுது வணங்கிட்டா. நல்லா அனுபவிக்க முடிஞ்ச ஊர்கள், நல்ல ஹலாலாக இருந்த ஊர்களை விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கு எங்க பாலைவனத்துக்குள்ளாகப்பட்டோம் அல்லது காட்டுக்குள்ளாகப்பட்டோம்னு ஒரு எண்ணம் வரும். இது தடையல்ல. எப்போ தடையண்டா இதை புறக்கணிக்கிறது. கிடைச்ச நியமத்தை புறக்கணித்து இதை விட அது பெஸ்ட் என்ற மாதிரியான சிந்தனை போக்கு நியமத்தை விட்டு எப்போ வருதோ அது ஆபத்து. இவங்க என்ன துவா கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹும்ம பாஇத் பைன அஸ்வாரினா,
யாரெல்லாம் எங்களோட பிரயாணங்களை கொஞ்சம் தூரமாக்கு, எடுத்தாலே அடுத்த ஊர் தான், எடுத்தாலே அடுத்த ஊரில் வந்து முடிஞ்சிடுறோம். அல்லாஹும்ம பாயித் பைன அஸ்வாரினா, எங்களோட பிரயாணங்களை கொஞ்சம் தூரமாக்கு என்று துவா கேட்டாங்க. அப்போ என்ன, அல்லாஹ் உன்னை பொருந்தி உங்களுக்கு ஒரு நியமத்தா தந்திக்கிறான் போதாது, இது வேற மாதிரி என்ன செய் ஆக்குன்னு துவா கேட்டாங்க. நம்ம என்ன துவா கேட்கிறோம், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஅதா, பிரயாணத்தில் சொல்றோம் எங்கட பிரயாணத்தை இலகுபடுத்தி தூரத்தை சுருக்கு, தூரத்தை சுருக்கு. இது இயற்கையான இது. இதே ஒருத்தர் யாரா தூரத்தை பெருக்குன்னு கேட்டாருன்னா அவர் என்ன குஃப்ர் செய்றாரு. அவர் என்ன அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு மாத்தமான ஒரு இடத்துக்கு அவர் என்ன செய்றாரு, வாராரு. அதை கேட்கிறாங்க, அல்லாஹும்ம பாயித் பைன அஸ்வாரினா, அல்ல பிரயாண இதை வந்து தூரமாக்கு. நீங்க தூரமா ஒரு பிரயாணம் போறது தவறில்லை, இதை கெட்டதா நினைக்கிறது, இந்த நியமத்தை புறக்கணிக்கிறது, வேலை இல்லைன்னு சொல்றது, இதுல என்ன பிரயோசனம் என்று சொல்றது, இந்த மாதிரி வந்தால் அது என்ன குஃப்ர். இப்படி செஞ்ச உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்டா, அந்த டேமை உடைச்சு விடுறான். தண்டனையாக அவர்களுக்கு என்ன செய்றான்னு சொன்னா, ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் அரிம், அவர்களுக்கு நாங்கள் கட்டற்ற வெள்ளத்தை என்ன செய்தோம், அனுப்பினோம், உடைச்சி. அந்த வெள்ளத்தின் காரணமாக இந்த சபவுடைய 10 ஃபேமிலி பெரும் அதாவது கோத்திரங்களாக வளர்ந்த இந்த சனத்தொகையை டோட்டலா எல்லாம் செதறடிக்கிறான். அந்த அழகான விவசாய நிலங்களோடு வாழ்ந்த அவர்களுடைய அருள் எல்லாவற்றையும் கசந்த காட்டு தோட்டங்களாக எல்லாம் என்ன செஞ்சிடறான், ஆக்கி விடுகிறான். அதுல கொஞ்சம் இலந்தை மரங்கள் இருக்குது, மற்ற எல்லாமே என்ன, அதாவது காட்டு, இவ்வளவு டீடைல்ஸ் எல்லாம் குர்ஆன்ல சொல்றாங்க, காட்டு தோட்டங்களாக எல்லாம் மாற்றி விடுகிறான். மாற்றி விட்டு இந்த வெள்ளத்தில் அடிபட்டு இவர்கள் என்ன செய்றாங்கடா, எழுது தப்பியோட அல்லாஹ் சொல்ற அந்த இடத்துல அவர்களை மஸ்ஸக்னாஹும் குல்ல முமஸ்ஸக், செதறடித்தோம்னு சொல்றாங்க. ஊரா என்ன செஞ்சோம், செதறடித்தோம். இந்த செதறடித்து ஒரு குரூப் அப்படியே வடக்கு பகுதியால் போய், கொஞ்சம் பேர் மக்கால, அதை தாண்டி போய் என்ன தபூக்ல, அதை தாண்டி போய் சிரியால போய் சேர்ந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கிழக்குகளுக்கு போய் பாரசீகத்தோட சேர்ந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அன்சார்களாக மாறினோம், அவங்க தான் அவுஸ் ஹஸ்ரஜ், மதீனால வந்து சேர்றாங்க. மதீனா அன்றைக்கு ஒரு பாலைவனம், அதுல செதறடித்து வந்தவங்க தான் யாரு, இந்த அவுஸும் ஹஸ்ரஜும் இங்க வந்து சேர்றாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செஞ்சான், நேர்வழி காட்டின இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் நம்ம எடுக்கிற சந்தர்ப்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அந்த நியமத்துடைய நிராகரிப்பு நாங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு நிராகரிப்பாக இருந்திருக்க வேண்டும் என்கின்ற அளவில் அந்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டல. அல்லாஹ் தஆலா ஏகத்துவத்தை நிராகரித்த பெரிய ஷிர்கையும், அடுத்ததாக நன்றி கெட்டு நடந்த அந்த விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்படி என்றா நேரடியா அல்லாஹ் வஹி இறக்கி உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லலை. நேரடியா வஹி இறக்கி நீங்க ஏகத்துவத்தால பரக்கத்தா வாழ்றீங்கன்னு சொல்லலை. நீங்க நல்ல ஆட்சியில ஒத்துமையா இருக்கிறீங்க என்று சொல்லலை. அப்ப எப்படி உணரணும்? ஒரு முஃமின் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி உணர்றது? அதை தன் வாழ்க்கையை தான் சிந்தித்து குர்ஆன் வசனங்களை ஓதுகிற நேரத்தில் தான் உணரணும். அல்ல நேரடியாக சொல்லலை உனக்கு நான் அருள் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி. அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, நாம் எமது வாழ்க்கையில் உள்ள அருகளை திருப்பி போட்டு பார்க்கணும். என்ன மாதிரி இருக்கேன்னு நினைக்கணும். இதுல நான் எப்படி நன்றியோட நடந்து கொள்கிறேனா இல்லையான்னு பார்க்கணும். அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கிற டைம்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்ன ஃபீ தாலிக லஆயாத், இதுல சில படிப்பினைகள் உண்டு. இதில் படிப்பினைகள் உண்டு. யாருக்கு தெரியுமா? லிகுல்லி ஸப்பாரின் ஷகூர், பொறுமையோடு நன்றியுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதுல படிப்பினை உண்டு. எங்கள்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு சபர் வளர்ந்திருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வசனம் என்ன செய்யும், அதான் புரிந்து கொண்டே வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி வளர்ந்திருக்குதோ அந்த அளவுக்கு அந்த வசனங்கள் என்ன செய்யும், எங்கள் நியமத்துக்களை உணரச் செய்யும். அன்புள்ள சகோதரர்களே, இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா, அந்த நியமத்துக்களை நீங்க மலல் சோர்வடைய ஆரம்பிக்கிறீங்க என்று அல்லாஹ் தஆலா விளங்கிட்டான்னு சொன்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வான், அதுல இந்த நகர்த்தி இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருப்பான். ஆனால் நீங்க பெரும் நியமத்தை என்ன செய்திருப்பீர்கள், இழந்திருப்பீர்கள். உங்களுக்கு என்ன செய்யாது, அது விளங்காது, உங்களோட பரம்பரைக்கும் போய் என்ன செய்யாது, அது சேராது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்ளுதல் என்பதெல்லாம் எதில் இருக்குது? குர்ஆனை நாம வாசிப்பதன் ஊடாக மட்டும்தான் என்ன செய்யலாம். நம்ம எந்தெந்த இடத்துல இருக்கிறோம், எந்தெந்த இடத்தை நம்ம புரியாமல் இருக்கிறோம் என்கின்ற உணர்வுகள் ஏற்படும். எனவே அன்புள்ள சகோதரர்கள், இப்போ நான் சொன்ன சுருக்கம் உங்களுக்கு என்ன அப்படி என்று சொன்னால், இது நம்ம லைஃப்ல நம்ம தனிப்பட்ட ரீதியாக படிப்பினைகள் எடுக்கிற நேரத்தில் வழி தவறாமல் இருப்பதற்கான சில முக்கியமான அடிப்படைகள். முதலாவது, படிப்பினை பெறுதல் அப்படி என்பது பொதுவானதும் தான். தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுக்கு ஹிதாயத்துல் கல்ப், உள்ளத்துக்கு ஒரு வழிகாட்டலாக அமையக்கூடிய பகுதியும் தான். இது முதலாவது. இதுல நம்ம எப்பொழுதும் எங்களோட வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு ஒரு எச்சரிக்கையாகவோ வழிகாட்டுதலாக எது வந்தாலும் அதை அனுபவித்தாலும் உடனே இன்பத்தில் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவருக்கு
ஷேர் பண்ணக்கூடாது. அவருக்கு தேவை ஏற்படுகிற நேரத்தில் என்ன செய்யணும், அதை கொண்டு போய் நம்ம எப்பொழுதும் சேர்க்க வேண்டும். இரண்டாவது பகுதி என்னென்றால், அல் குர்ஆன் வசனங்களின் ஊடாகவும் ஹதீஸ்களின் ஊடாகவும் எப்பொழுதுமே எங்களுக்கு ஆறுதலை உணர்தலும் வழிகாட்டுதல்களை உணர்தலும் ஒரு மூமினுடைய பண்பாடு. எச்சரிக்கை உணர்தலும் அது அல்லாஹ் தஆலா தண்டிப்பான் என்று உணர்தலும் ஒரு மூமினுடைய பண்பாடு. அதை நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, எப்பொழுதுமே அது என்னை பற்றி பேசுகிறது என்பது 100% என்று என்ன செய்யக்கூடாது, நன்மையிலும் அதாவது பாராட்டிலும் தான் ஆறுதலிலும் தான் தண்டனையிலும் தான் என்றைக்கு என்ன செய்யக்கூடாது, அது 100% என்னை குறிக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. நான்காவது, எப்பொழுதும் மறுபகுதியை புறக்கணித்து விடக்கூடாது. எங்களுக்கு இன்னும் மற்ற பகுதிகள் இருக்கு, நம்ம இந்த வசனத்துக்கு பொருத்தமாக இருப்போம், மற்ற வசனங்களுக்கு பொருத்தமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை டக்குன்னு மனசுக்கு என்ன செய்யணும், எடுக்கணும். எடுத்து அதை நாங்கள் இந்த பகுதியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு நம்ம அதில் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அடுத்ததாக, எப்பொழுதும் அல்லாஹ் எமக்கு தந்த ரஹ்மத்தையும் நிஅமத்தையும் உதவியாக என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்கிவிடக்கூடாது. சில இடங்களில் அது உதவிதான், அது நம்ம உணர்றதுக்கு நம்ம மூமினாக இருக்க வேண்டும். நம்ம உண்மையாக மூமினாக இருக்கிறான்னு எப்போ தெரியும், அல்லாஹ் உதவிதான எப்போ தெரியும், மறுமையில தான் என்ன செய்யும் தெரியும். எனவே எல்லா விஷயங்களையும் அருளாகவும் ரஹ்மத்தாகவும் நம்ம என்ன செய்யணும், நினைக்கணும் என்பதுதான் நம்ம பெற வேண்டிய முக்கியமான இடம். எந்த வசனங்கள் வந்தாலும் சரி, எந்த வசனங்கள் இந்த உலகத்தில் நீங்க எங்க காப்பாற்றப்பட்டாலும் எங்க உதவி நடந்தாலும் எங்க ஆறுதல் நடந்தாலும் என்ன, அது ரஹ்மத்தும் நிஅமத்தும் தான், நஸ்ர் அல்ல. நஸ்ர் என்பது தெரியாது எங்களுக்கு, அது எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இறுதியாக, எப்பொழுதுமே நம்ம இருக்கக்கூடிய நிஅமத்தை உணர்ந்து கொள்ள அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் குர்ஆன் வசனங்களை ஹதீஸ்களை ஓதுற நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய நிஅமத்தை பற்றி குர்ஆன் என்ன செய்கிறது, எங்களோடு பேசுகிறது என்ற உணர்வு வரும். அதனூடாக சபரும் சுக்ரும் எங்களுக்கு என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். அது நேரடியாக அல்லாஹ் தஆலா எங்களோடு பேச போவதில்லை, என்றைக்கும் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு சொல்வதற்கான காரணம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன தனியான ஒரு வஹியோடு எங்களோடு என்ன செய்வதில்லை, பேச போவதில்லை. அல்லது ஒரு நபியை அனுப்பி நேரடியாக எல்லாம் என்ன செய்ய போவதில்லை, பேச போவதில்லை. இருக்கக்கூடிய குர்ஆன் வசனம் தான் எங்களுக்கு என்ன செய்யுது, பேச போகிறது. எப்படி உதவிக்கு இன்னொரு மனிதன் மூலம்தான் அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு என்ன செய்யும் வருமோ, அதே போல படிப்பினையும் குர்ஆனின் ஊடாகத்தான் என்ன செய்யும் வரும். அதை சரியான விதிகளோடு புரியக்கூடிய மக்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக உலகத்தில் எவரும் காட்ட முடியாத ஒரு வழிகாட்டலை குர்ஆன் என்ன செய்யும், காட்டும். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஆறுதலான ஒரு பயணத்தை நாம் என்ன செய்வோம், மேற்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களின் ஊடாக நாம் சிறப்பான படிப்பினை பெற்ற மக்களாகவும் அதுபோல இந்த விதிகளை புரிந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் தஆலா இம்மனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.